மாவீரன் கிட்டு படத்தோடைய கதை. ஒரு கிராமம் இருக்கு, அதுல 2 ஜாதிகளுக்குள்ள பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு. அதுல ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் இறந்துட்டா கூட அந்த பாடியை இவங்க இருக்கிற தெரு வழியா கொண்டு கூட போகக்கூடாதுன்ற அளவுக்கு தீண்டாமை இருக்கிற ஒரு கிராமம் அது. அந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் விஷ்ணு விஷால். அவர் வந்து +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற அளவுக்கு பயங்கர பிரில்லியன்டான ஒரு ஸ்டூடெண்ட். அவர் எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகிட்டு நம்ம இன மக்களுக்கு நீ நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு பார்த்திபன். பார்த்திபன் தான் வந்து விஷ்ணு விஷாலும் மென்டார் மாதிரி. அந்த ஊர்ல என்ன பிரச்சனைனாலும் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக முன்னாடி வந்து நிக்கிற முதல் ஆள் வந்து பார்த்திபன் தான். பட் அந்த டாமினேட் பண்ற குரூப் வந்து எப்படியும் இவங்களை வந்து வாழ விடக்கூடாது, விஷ்ணு விஷால் வந்து கலெக்டர்லாம் ஆயிட்டு தலை தூக்கிடக்கூடாதுன்னு பயங்கரமா சூழ்ச்சி எல்லாம் பண்றாங்க. ஸோ இதையெல்லாம் மீறி விஷ்ணு விஷால் அவருடைய லட்சியத்துல ஜெயிச்சாரா இல்லையா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம் கிடைச்சதா இல்லையா, பார்த்திபன் இதுல என்னெல்லாம் பண்ணாரு, ஸ்ரீதிவ்யா எப்படி இந்த கதைக்குள்ள வந்து விஷ்ணு விஷால லவ் எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியணும்னா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த காதல் சும்மா இருக்காது, அந்த புள்ளியை வச்சு நம்ம அவனை பிடிக்கும். ஸ்ரீவித்யா கிடையாது, ஸ்ரீதிவ்யா. மாவீரன் கிட்டு படத்துல காஸ்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு. விஷ்ணு விஷால், என்னது ஸ்ரீதிவ்யா, ஸ்ரீதிவ்யா, பார்த்திபன், ஹரிஷ் உத்தமன் எல்லாருமே அவங்க ரோல கரெக்டா ஃபிட்டினா இருக்காங்க, நல்லா நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலாவும் படம் ரொம்ப நல்லா இருக்கு. காசி விஸ்வநாதனுடைய எடிட்டிங், சூர்யாவுடைய கேமரா, முக்கியமா இமானுடைய இசை, பின்னணி இசை ரெண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய பலமாவே இருக்கு. சூரி விட்டுட்டீங்களே? சூரி நான் போஸ்டர்ல பார்த்தனே. நான் கூட பார்த்தனே. எங்க போஸ்டர்லயா? படத்துல. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மாவீரன் கிட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ற இடம் ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் ஹவர்ல தான். முக்கியமா அதுல ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துற ஒரு சீக்வன்ஸ் வருது, ஒரு 5 to 10 minutes. அந்த சீக்வன்ஸ் அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாடம் கூட நேற்று நைட் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. பட் படத்துல வேற எங்கேயுமே அந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணலன்றதான் படத்துடைய மிகப்பெரிய வீக் பாயிண்ட். கண்டிப்பா இது வந்து ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் தான், திரையில பேசப்பட வேண்டிய விஷயம். இதை எடுத்ததுக்கே இயக்குனர் சுசீந்திரன் கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். பட் ஸ்டில் அதை சொன்ன விதத்துல தான் கொஞ்சம் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் சுசீந்திரன். வழக்கமா சுசீந்திரன் படங்கள் அழுத்தமா இருக்கும். அவருடைய ஜீவாவா இருக்கட்டும், ஆதலினால் காதல் செய்வதா இருக்கட்டும், கமர்ஷியல் படமா இருந்தாலும் நான் மகான் அல்லவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த அழுத்தம் இந்த படத்துல டோட்டலா மிஸ்ஸிங். காட்சிகள் அடுத்தடுத்து வருது, கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப மேலோட்டமா தான் இருக்கே தவிர ஆடியன்ஸால எந்த இடத்துலையும் வந்து அந்த சம்பவங்கள் கூட டிராவல் பண்ண முடியலன்றது படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். செகண்ட் ஹாஃப் மேல ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்டை வச்சு தான் ஃபுல் செகண்ட் ஹாஃப் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு பாயிண்ட் கூட ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இல்லை. முக்கியமா படத்துல யார் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லவே இல்லை. பார்த்திபன் தான் ப்ரொட்டாகனிஸ்டா, இல்ல விஷ்ணு விஷால் ப்ரொட்டாகனிஸ்டா, இல்ல ஸ்ரீதிவ்யா ப்ரொட்டாகனிஸ்டா, அவங்க ப்ரொட்டாகனிஸ்டான்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லவே இல்லை. ப்ரொட்டாகனிஸ்ட்னா என்ன தெரியாம சொன்னீங்க? நம்மளும் ஒன்று சொல்லுவோமே. ப்ரொட்டாகனிஸ்ட்னா ஹீரோ தானே? இல்ல, ஹீரோ வேற ப்ரொட்டாகனிஸ்ட் வேற. அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். யார் ப்ரொட்டாகனிஸ்ட்ன்றதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி சம்பவங்கள் கூட ரிலேட் பண்ண முடியாம ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி சும்மா நம்ம அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்களுக்கு ஒண்ணுன்னா நீ வந்து கூட்டிட்டு போற, நாளைக்கு நீயே இங்க வந்து உட்கார்ற நிலைமை உனக்கு வந்தாலும் ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய படங்கள் வந்து தோத்து போகக்கூடாது, கண்டிப்பா அந்த படம் நல்லா இருந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி நான் ஆசைப்படுற ஒரு முக்கியமான டேரக்டர் சுசீந்திரன். பிகாஸ் அவருடைய கடைசி படம் பாயும் புலி வர அவ்வளவு சிறப்பா போல. ஸோ கண்டிப்பா இந்த மாவீரன் கிட்டு வந்து பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் நான் போய் உட்காந்தேன். ஆனா அந்த ஆனால தான் பிரச்சனை. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல டீமை கையில எடுத்திருக்காரு, ஒரு நல்ல டீம் அவர் கையில இருக்காங்க. ஆனாலும் சொன்ன விஷயத்தை இன்னும் கூட அழுத்தமாகவும் சுவாரஸ்யமாகவும் லாஜிக் ஹோல்ஸ் இல்லாமலும் சொல்லியிருக்கலாம். அவருடைய கேலிபருக்கு இன்னும் கூட பெட்டரான ஒரு பிரசன்டேஷன் அவர் கொடுத்திருக்கலாம். நம்ம அடுத்த படத்துல பார்க்கலாம். சூழ்ச்சியினாலதான் இங்க எல்லா போராளியும் தோத்துருக்காங்க. தயவு செய்து நம்ம போராட்டத்தை யாரும் தோக்க வச்சிடாதீங்க. படத்துல செகண்ட் ஹாஃப்ல சார் முடி செம்மையா கொடுத்துருக்கு சார். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா நீங்க 1980s பிறந்திருக்கணும். ஏன் அப்படி பிறந்து தானே இருக்கும்? பிறந்து தலை நிறைய முடி இருக்கும், படத்துல பார்த்தோமே. ஆமா கரெக்டு. படம் வந்து 80s நடக்குது. படத்துல வந்து முக்காவாசி கேரக்டர் வந்து பெரிய பெரிய விக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இத்தனையும் சூரிய வந்து படத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வருது. அவரும் நிறைய முடியோட ஒரு விக்கு வச்சிருந்தாரு. அதோடைய ரகசியம் என்ன அப்படின்றது புரியல. பட் நான் சொல்ல வந்த விஷயம் அது கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஐடியா பண்றாங்க, நம்மளுடைய உரிமையெல்லாம் மீட்கணும், நம்ம உரிமையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஐடியா பண்ண தான் முடியுன்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் யோசிச்சு செம்மையா பண்றாங்க. அந்த ஐடியா எப்படி இருந்துச்சுனாக்கா, இப்ப இந்த ஸ்ரீபத்திக்கு நான் ஒளிச்சு வச்சுட்டேன்னா மாப்பிள்ள எப்படி தலைவார் வேறு எப்படி தாலி கட்டு வேறு